முகுந்த முகுந்த கிருஷ்ண முகுந்த முகுந்த வரந்த வரந்த பிருந்தாவனம் வனம் என்று வரும் வரிகளின் அர்த்தம், கண்ணனை பார்த்து கேட்கின்றோம், என்ன வரம் வேண்டும் என்று. ஒரு நொடியும் உன் நினைவால் வாழ வேண்டும் என்ற வரம். அது எப்போது கிடைக்கும்? அவன் செய்த பிருந்தாவனத்திலும் நமது குரு செய்த ஆலந்தியிலும் அவர்கள் செய்த அந்த லீலைகளை ஒவ்வொரு நொடியும் நாம் நினைவில் வைத்திருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பிருந்தாவனத்தை வரமாக தா என்றால் உன் நினைவுகளை எப்போதும் என் மனதில் நீங்காமல் இருக்கும் வரத்தை தா என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விண்ணை உண்டவாயால் மண்ணை உண்ணவா, பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா, முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் வனம் என்ற வரிகளின் அர்த்தம், வெண்ண மண் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அது உயர்வு, இது தாழ்வு அப்படின்னு. பட் கண்ணனுக்கு அந்த மாதிரி இல்லை. அவன் வெண்ணையும் சாப்பிட்டு காட்டான், மண்ணையும் சாப்பிட்டான். அப்படின்னா அதுக்காக மண்ணை சாப்பிடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. சமபாவனையோடு இருக்கணும், எல்லாமே ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். கண்ணா நீ அப்படி காட்டின, ஆனா எனக்கு உன் அன்பிலே இறங்கி நீ மட்டுமே கதி என்று உன்னையே நான் பிடித்து கொண்டேன், உன்னை மட்டுமே நான் உயர்வாக நினைக்கின்றேன், இனி அனைத்தும் நீதான் என்றும் எல்லா இடங்களிலும் உன்னை கண்டு முன்போல் சமபாவனையை ஏற்படுத்தும் இந்த திறமையை நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவான்னா டோட்டலாக நான் அவன்கிட்ட அடிக்ட் ஆயிட்டேன். இப்போ ஞானத்தை கொடுத்து என்னை அவன் அளவுக்கு உயர்த்த வேண்டியது அவன் வேலையாகின்றது என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி மகிழலாம். என்ன செய்ய நானும் தோள் பாவைதான், உந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான், முகுந்தா முகுந்தா என்று இந்த வரிகளின் விளக்கம். ஆக்சுவலாக உணர்வுள்ள ஒரு ஜீவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னா தோல்பாவை. ஆனால் உண்மையில் உன்னை சரண் புகுந்து விட்டதால் நீ ஆட்டி வைக்கும் நூல் பாவையாகத்தான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதத்தின் உச்சத்தில் ஒரு பொம்மையாக நான் ஆடுகின்றேன், ஆனால் ஆனந்தத்தின் எல்லையிலே தவிக்கின்றேன், துடிக்கின்றேன் அப்படின்னு பாடி மகிழ வேண்டிய பாடல் இது. நீ இல்லாமல் என்றும் இங்கே இயங்காது பூமி, நீ அறியா சேதி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி என்று வரும் வரிகள். பூமி இடைவிடாது சுற்றி கொண்டிருப்பதும் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பதும் இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு அசைவுக்கும் என் கண்ணனே காரணம் என்ற உணர்வையும், அவன் ஆజ్ఞையின்றி அவன் அனுமதியின்றி அவன் அறியாமல் இவ்வுலகில் எதுவும் நடைபெறுவதில்லை என்ற அந்த மேலான உண்மையை இந்த வரிகள் வெளிப்படுத்துகின்றன. பின்தொடர்ந்து அசுரர் வந்தான் புன்னகைத்து பார்ப்பாய், கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பாய் என்ற வரிகள். நமக்குள்ளே அசுர மனமும் இருக்கின்றன. இந்த அசுர மனம் எத்தனையோ, ஏவன் கண்ணனையே எதிர்த்து எத்தனையோ விஷயங்களில் போராடுகின்றது. நமக்காக உயிரையே அன்பையே ஒரு நொடியும் காட்டிக்கொண்டிருக்கும் அந்த கண்ணனுக்கு எதிராக அது செயல்படும் போதும் கூட கண்ணன் எத்தனை வாய்ப்புகளை நமக்கு தருகின்றான். அத்தனை வாய்ப்புகள் வழியாக நாம் திருந்துவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்து பின் இறுதியாக அதுவும் இல்லை எனில் கர்ம வினையின் அடிப்படையிலே நமக்கு நிறைய பாடங்களை தருகின்றான். கணக்கை தீர்ப்பது என்பது நமது அசுர மனதை வெட்டி சாய்ப்பது என்ற அர்த்தமே தவிர அப்போதும் கூட நமக்கு உயிரையே தருகின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உஞ்ஞானம் தோற்றிடாத விஞ்ஞானமேது, அறியாதார் கதை போல அஞ்ஞானமேது என்ற வரிகளும் கவனிக்கத்தக்க வரிகள். சயின்ஸ் அப்படின்னா என்ன?
இந்த உலகம் எப்படி உருவானது, எந்த தத்துவத்தில் இயங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆனா கண்ணனுடைய அந்த தத்துவம் என்பது என்றும் பொய்க்காத உண்மை தத்துவம் அல்லவா? அது என்றும் பொய்க்காத அற்புத தத்துவம் அல்லவா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, அப்படி அந்த விஷயத்தை கண்ணனோட தத்துவத்தை புரிஞ்சுக்காம நீ ஆயிரம் தத்துவத்தை எல்லாமே கற்று வச்சுட்டு இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அறியாதார் கதை போல் அஜ்ஞானம் ஏதுன்னா ஆயிரம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேடா. பட் அந்த இறை தத்துவத்தை உண்மை தத்துவத்தை புரியலைன்னா அது நீ அஜ்ஞானம் என்று ஒற்றுக்கொள்ளத்தானே வேண்டியிருக்கின்றது. அதனால் ஒன்றே உண்மை, அது இறைவனே. அவனை மறந்தால் அதுவே அஜ்ஞானம். என்ன தெரிந்திருந்தாலும் அவனை மறப்பதும் அதுவே, அவனை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுவே அஜ்ஞானம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று அர்ஜுனனுக்கு நீ உரைத்தாய் பொன்னான கீதை, உன் மொழி கேட்க உருகிறாள் இங்கு ஒரு கோதை. வாராது போவாயோ வாசுதேவனே, வந்தாலே வாழும் இங்கு என் ஜீவனே என்று வரும் வரிகளின் அர்த்தம், கண்ணா பொன்னான கீதையை எப்படி வர்ணிக்கணும்னு வார்த்தைகளே இல்லை. ஸோ அது ஒண்ணுதான் எல்லாமே. அப்ப ஏற்பட்ட அந்த கீதையை நீ அன்னைக்கு அர்ஜுனனுக்கு சொன்ன, ஏன் எனக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்து கற்றுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த உணர்வோடு, ஏன்னா கண்ணன் முன்னாடி என் முன்னாடி வந்து சொல்லித் தருகிறான்னு முழுமையான அந்த கிருஷ்ண உணர்வு எனக்கு கிடைக்கணும்னா நீ என் முன்னாடி வரமாட்டியா அப்படின்ற அந்த ஏக்கத்தோட உருகுகிறாளே இங்கு ஒரு கோதை, கண்ணா நீ வந்தாதான் என் ஜீவன் வாழும் அப்படின்னா, மனப்பூர்வமாக கிருஷ்ண உணர்வை நான் பெறும்போது மட்டும்தான் நான் உண்மையாக வாழ முடியும். அதற்கு நீ என் முன் வரமாட்டாயா என்ற அந்த ஏக்கத்தோடு நாம் இதை பாடி மகிழலாம். மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய், வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய், நரம் தளர்ந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய், ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய், கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய், இங்கு ஒன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே, உன் திருவடி பட்டால் திருமணமாகும் நீந்திடையேங்குகிறேன், மைப்பீலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. நேரடியாக அர்த்தத்தை தருகின்ற இந்த பாடல் விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஸோ ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரே ஒரு அர்த்தம், கண்ணன் ஒருவன்தான் புருஷன், நாம் எல்லாம் அவனுக்கு மனைவிகளாகி அவனிடம் மெர்ஜாக போகின்றோம் என்ற வரியோடு எப்படியெல்லாம் கண்ணன் வெவ்வேறு அவதாரங்களில் காத்து ரட்சிக்கின்றான் என்று நாம் பாடி மகிழும் பாடல் இது.